பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The book of Isaiah chapter 41 verse 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்படுகிறோம் பிரியமானவர்களே? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மளோடு பேசுகிறார். வலது கரம், ரைட் ஹேண்ட். நம்ம ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுகிறோம்ல. சிலர் ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கலாம். பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வலது கை பழக்கமுடையவர்களாக இருக்கிறோம். இப்போ எதுக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? ரைட் ஹேண்ட். ஏதோ ஒன்று பாட்டில் எடுக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு பெருக்கணும், இல்லை துடைக்கணும், வேலை செய்யணும்னா உடனே எந்த கை நம்மளுக்கு முதல்ல வருது? வலது கரம், இல்லையா? இப்போ வலது கரம் என்பது எல்லாவற்றையும் நாம் செய்ய நாம் என்னென்ன யூஸ் பண்ணுகிற ஒரு கரம். அந்த கரத்தை ஆண்டவர் பிடித்து நம்மளோடு. இப்போ ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிக்கிறாருன்னா ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? தூரத்தில் இருந்தால் நம்ம கரத்தை பிடிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ரொம்ப தூரத்தில் ஃபோனில் ஒருத்தரோட பேசுகிறோம், ஃபேஸ் டைமில் ஒருத்தரோட பேசுகிறீங்க, அவங்க முகத்தை நம்மளால் பார்க்க முடியுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க கரத்தை நம்மளால் பிடிக்க முடியுமா? அவங்கள டச் பண்ணி நம்மளால் பேச முடியுமா? பேச முடியாது, இல்லை? அப்போ அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து. அப்படின்னா ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறாரா? இல்லை, ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆண்டவர் எங்கேயோ பரலோகத்தில் ரொம்ப தூரத்தில் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் அங்கே யார் வர முடியுதோ வர முடியலையோ ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவின் நடுவிலே ஆண்டவர் இறங்கி வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்ல. ஆண்டவர் உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு. உங்கள் வலது கரத்தை ஆண்டவர் பிடித்து அவர் தைரியப்படுத்தி அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். அதனால நீ பயப்படாத. ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கி சர்ஜரிக்கு போகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். ஒருவேளை உங்கள் கூட இருக்கிற லவ்டு ஒன்ஸ், மனைவி, கணவன், பிள்ளைங்க, அம்மா, அப்பா யாரும் நம்ம கூட சர்ஜரிக்கு உள்ளே வர முடியாது. அப்படிதானே? நம்ம ஜெபம் பண்ணி நம்ம சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி நம்ம அவங்கள அனுப்புகிறோம். யார் கூட இருக்கிறா? கர்த்தர் கூட இருக்கிறார். இப்படியான ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சில நேரத்தில் நம்ம தனியாக போகிறோம். இன்டர்வியூக்கு போகிறீங்களா? யாராவது கூட்டிகிட்டு போக முடியுமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இவங்க ஃப்ரெண்டு என் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், என் அம்மா என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம தனியாக தானே போக வேண்டியது இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்கள் அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கலாம், உங்கள் அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் ஒய்ஃப், உங்கள் பிள்ளைங்க, யார் வேணால் நமக்கு பக்கத்தில் இருந்து நம்ம செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆமாம் பிரியமானவர்களே, எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை அந்த சூழ்நிலையில் பேசும்போது அது நமக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது, இல்லையா? இன்றைக்கி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிலரோட நம்ம பேசும்போது என்ன பேசுறதுனே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப அருமையான ஒருத்தங்களை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள போய் நீங்கள் ஆறுதல் படுத்த போகிறீங்க. அவங்கள பார்த்து என்ன வார்த்தை நம்ம சொல்ல முடியும்? சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க கையை நம்ம பிடிச்சி நம்ம சொல்கிறோம், நாங்கள் ப்ரே பண்ணுறோம், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், எல்லாம் சரியாயிரும், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஜீசஸ் இஸ் வித் யூ அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்துது.
கரங்களை பிடித்து நம்ம சொல்லுகிற வார்த்தைகள், அவர்களை அரவணைத்து சொல்லுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே அவங்களோட கூட இருக்க முடியாட்டியும் அந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்துது. ஆனால் தேவன் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாத. நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்களோ அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. எங்கள் அம்மா இல்லையே, எங்கள் அப்பா இருந்தால் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, என் அண்ணன் இருந்தால் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை தடவை கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை தடவை நம்ம பயந்த எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வர ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலையும் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் துணையாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஏசாயா 41 13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?